அனைவருக்கும் வணக்கம். 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்த நபர்களுக்கு 2023ஆம் ஆண்டு எப்படி அமைய போகிறது? இந்த 2023ஆம் ஆண்டுல இயல்பிலே நிதானமும் பொறுமையும் கடைபிடிக்கக்கூடிய 5ஆம் எண் அன்பர்களுக்கு மிக பெரிய அளவிற்கு நன்மையும் முன்னேற்றமும் அள்ளித்தர காத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கான பல்வேறு வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டப்போகிறது என்பதை மிக தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. எந்தெந்த விஷயங்கள் சாதகமாக அமைந்திருக்கு, சாதகமற்ற சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. 2023ஆம் வருடத்துல 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி வருமா? முன்னேற்றம் கிடைக்குமா? திருமண பாக்கியம் கிடைக்குமா? புத்திர பாக்கியம் கிடைக்குமா? காதல் திருமணம் கைகூடுமா? தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமையும்? கலைத்துறை ரீதியான பணிகள் எப்படி அமைய போகிறது? ஆரோக்கியம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்துமே நீங்கக்கூடிய வகையில மிக பெரிய அளவிற்கு அனைத்திலும் நன்மை கிடைக்கக்கூடிய வகையில் 2023ஆம் ஆண்டு 5 என்ற எண் கொண்டவர்களுக்கு அமைய போகுதுங்க. விடா கடின உழைப்பும் முயற்சியும் கொண்ட 5 என்ற எண் கொண்டவர்களுக்கு இந்த 2023ஆம் ஆண்டு என்பது ஒரு அதிர்ஷ்டகரமான ஆண்டாக அமைகிறது. ஏனென்றால் இந்த 2023ல் 2, 2, 3 என்ற எண்களின் கூட்டுத்தொகையானது 7 என்று கிடைக்கிறதுங்க. 7 என்பது கேதுவினுடைய அமைப்பை ஒத்து போகிறது. கேதுவின் அமைப்பாக இருந்தாலும் 7 என்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுகிறது 5ஆம் எண் கொண்ட நபர்களுக்கு. அது மட்டுமல்லாது 2 என்பது சந்திரனை குறிக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுதுங்க. சந்திரன் 2 இடங்கள்ல இந்த 2023ல வருகிறார். அது மட்டுமல்லாது 3 என்பது மிக வலிமையும் அதிக யோகமும் கொடுக்கக்கூடிய வியாழனை குறிக்கிறதுங்க, குருவை குறிக்கிறதுங்க. அப்படி 3 என்பது இந்த வருடத்தில் வந்திருப்பதால் மிகப்பெரிய அளவிற்கு முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக 5 என்ற தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கிடைக்க போகிறதுங்க. 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு திடீரென செல்வ செழிப்பும் திடீர் கோடீஸ்வரராக கூடிய யோகமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. பொதுவாகவே இந்த 2023ஆம் ஆண்டு அனைத்து ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அற்புதமான நன்மை கொடுக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக 5 என்ற எண் கொண்டவர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறதுங்க. ஏனென்றால் சந்திரன் மற்றும் வியாழனுடைய கூட்டணி என்பது மிக அற்புதமாக இந்த வருடத்தில் அமைந்திருக்குங்க. அப்படி அற்புதமான அமைப்பு என்பது மிகப்பெரிய அளவிற்கு நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதை கிரகநிலைகள் கூட்டணி என்பது உறுதிப்படுத்துதுங்க. சந்திரன் வியாழன் கூட்டணி என்பது மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்கிறது. இவர்களுடன் கேது இணையும் போது முன்னேற்ற வாய்ப்புகளை தருவாரே தவிர பின்னடைவே கொடுக்க மாட்டார் என்பதை உறுதிப்படுத்துறாருங்க. ஏனென்றால் கேது கிரகத்தின் அமைப்பு என்பது எதிர்க்கும் தன்மையை கொண்டிருக்கக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறது. எனவே நல்ல நன்மைகள் கிடைப்பதற்கான நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. மேலும் இந்த வருடத்தில் 5 என்ற எண் கொண்டவர்களுக்கு மிக அற்புதமான நன்மைகள் கிடைக்க போகிறது. ஏனென்றால் சுதந்திர அனுபவத்தை உணர்வதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்குங்க. நீங்கள் விரும்பியபடியே விரும்பிய விஷயத்தை செய்வதன் மூலமாக மிக அளவில்லாத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைய போகிறது என்று பார்த்தால், நீங்கள் சில விஷயங்கள்ல அமைதியற்றவர்களாக இருக்கலாம். இருந்தாலும் குடும்பத்தை அமைதிகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ வைப்பதில் விருப்பம் அதிகமாக கொண்டவராக இருக்கீங்க. அப்படிப்பட்ட 5 என்ற எண் கொண்டவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை சலிப்புத்தன்மை இல்லாமல் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. இந்த ஆண்டு முழுவதும் குடும்பத்தில் நல்ல வரவேற்கத்தக்க மாறுதல் கிடைக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதனால் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆண்டாகவும் குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஆண்டாகவும் அமைய போகிறது. திடீரென கிடைக்கக்கூடிய செல்வ செழிப்பின் மூலமாக ஒரு வலுவான உன்னத இடத்தை அடைவதற்கான வாய்ப்பும் முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் குடும்ப சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்குங்க. மிகவும் பழமையான அல்லது அறிவுள்ள விஷயங்களால் மிக பெரிய அளவிற்கு நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் 5 என்ற எண்ணில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. மேலும் புதிய பாதை உங்களுக்கு நல்ல வழி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. ஏற்கனவே இருந்த சிக்கலான விஷயங்களை களைவதன் மூலமாக மன மகிழ்ச்சி அதிகரிக்க போகிறது. பண வரவு என்பது அதிகரிக்க போகிறது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உள் உணர்வு இவை அனைத்தையும் உணர்த்தக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை 2023ஆம் ஆண்டு உறுதிப்படுத்துதுங்க. மேலும் இப்போது சீரற்ற நிலையில் இருந்தால் அவை அனைத்தும் சீரான ஒரு அமைப்பிற்கு வரப்போகுதுங்க குடும்ப சூழ்நிலை. மேலும் பூர்வீக சொத்துக்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திடீரென செல்வ செழிப்பு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக கிடைப்பதற்கான யோகமும் 5 என்ற எண்ணில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டிருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள்ல உடன்
பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது. வாழ்க்கை துணை காரணமாக முன்னேற்றம் அடைவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதை உயர்ந்த இலக்குடன் அதிவேகத்துடன் மிக துல்லியமாக செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட 5 என்ற எண்களுக்கு எண் கொண்டவர்களுக்கு மிக பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை சலுகைகளும் இந்த ஆண்டில் கிடைத்து மகிழ்ச்சி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. குறிப்பாக நிரந்தர வேலை வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் 5 என்ற எண் கொண்டவர்களுக்கு இருக்குங்க. அது மட்டுமல்லாது தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவிற்கு மாறுதலும் திடீர் கோடீஸ்வரராக கூடிய வாய்ப்பையும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றன. எனவே தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவிற்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நல்ல பதவி உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்க. இந்த பதவி மூலமாக மிகப்பெரிய அளவிற்கு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நல்ல பல சாதனைகள் புரியக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டுல பல்வேறு விதமான வாய்ப்புகள் உங்களை புகழின் உச்சத்திற்கே கொண்டு செல்வதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நல்ல வலுவான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. விவசாயத்துறை ரீதியான பணிகள் அத்தனையும் மகிழ்ச்சி அளிப்பதோடு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வலுவான நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது. திருமண பாக்கியம் மற்றும் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயம் உங்களை விட்டு ஓடாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறதுங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2023ஆம் ஆண்டு அமைகிறது. ஏனென்றால் சந்திரன், குரு மற்றும் கேதுவின் கூட்டணியால் மிகப்பெரிய அளவிற்கு மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய சிந்தனை தொழில் சார்ந்தோ உத்தியோகம் சார்ந்தோ அல்லது கலைத்துறை, அரசியல் துறை என எதுவாக இருந்தாலும் அந்த சிந்தனையை செயல்படுத்துவதில் முழு மனதுடனும் முழு முயற்சியுடனும் ஈடுபடுங்க. நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பின்னடைவு எதுவும் இல்லை என்பதை 2023ஆம் ஆண்டு உறுதிப்படுத்துதுங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் சாதகமற்ற ஒரு சூழ்நிலை என்னவென்று பார்த்தால் 7 என்பது கேதுவின் அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. கேது ஒரு மாய கிரகம், நிழல் கிரகமாக பார்க்கப்படுதுங்க. இந்த நிழல் கிரகத்தின் தன்மை என்னவென்று பார்த்தால் ஒரு கற்பனையான எதிர்மறையான சிந்தனையை தோற்றுவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னதாக அந்த செயல் குறித்த எதிர்மறையான எண்ணங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தோன்றுங்க. அந்த எதிர்மறையான எண்ணங்களை மட்டும் விலக்கிக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய மாறுதல் கிடைக்கும். அதைவிட குறிப்பாக கூடுதலாக என்ன விஷயம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த எதிர்மறையான சிந்தனை கொண்டவர்களை உங்களுடைய அருகாமையில் வைத்துக் கொள்ளாதீர்கள். அப்படி வைத்துக் கொள்வது உங்களுக்கே தான் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும். மேலும் பணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் உறவுகளை கையாளும் போது சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. அதிலும் குறிப்பாக பங்குச்சந்தை முதலீடுகளில் மிகப்பெரிய கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. மற்றபடி அனைத்துமே இந்த 5 என்ற எண் கொண்ட 5, 14, 23 ஆகிய தேதிகள் பிறந்தவர்களுக்கு அற்புதமான நன்மையும் திடீர் கோடீஸ்வர வாய்ப்பும் திடீரென நிரந்தர வேலை வாய்ப்பும் நிரந்தர வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த வருடத்தை மிக சிறந்த வருடமாக மாற்றிக்கொள்வதற்கு தினமும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும். 5 என்ற எண் கொண்டவர்களுக்கு